ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன், எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. திருப்பி வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்மே வரல. இப்போ தான் வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முட்டை கிரேவி தான் வந்து செஞ்சேன். சண்டே லஞ்சு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து முட்டை கிரேவி செஞ்சேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து இன்னும் 4 முட்டை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பாயில் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே போட்டு வந்து இது பண்ணிட்டு சோம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா தோல் எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குங்கிறப்ப சின்ன வெங்காயத்தில் சமைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தும் கூட. அதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி மட்டும் எடுத்து அதை வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம்னா வணங்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதாவது மிக்சியில் வந்து அரைச்சி போட்டோம்னா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கிறவங்க டக்குன்னு நமக்கு வந்து ரெடியாகவும் செஞ்சிடும். தக்காளி வந்து அரைச்சிட்டு அதையும் தனியாக வச்சுட்டேன். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குறது வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு ஹெல்த்தி இல்லை. அது வந்து எப்போ செஞ்சுருப்பாங்கன்னு என்னன்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வந்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி பேஸ்ட்டு போட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், நான் வேறு எந்த மசாலாவும் போடல. ஏன்னா வந்து குட்டீஸ் வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் வேறு கரம் மசாலா எதுவுமே நான் வந்து போடல. வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் மட்டும் தான் போட்டேன். மிளகாய்த்தூள் வந்து 1 1/4 ஸ்பூன் போட்டேன். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாடை வந்து நல்லா போகணும். அதுக்குள்ளே அந்த கேப்பில் வந்து இந்த வெங்காயம், தக்காளி வந்து அரைச்சி வச்சதுலேயே வந்து தேங்காய், சோம்பு, என்கிட்ட வந்து முந்திரி, கசகசா வேறு எந்த திங்ஸும் ஜாமான் எதுவும் இல்லாதனால நான் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடல போட்டுவிட்டனாலும் அந்த வந்து க்ரீமினஸ் நல்லா அந்த கெட்டியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சி, நம்ம வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா வணங்கிருச்சு. எல்லாம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்து கொட்டிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி எல்லோரும் பண்ணுறது தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவி போட்டுட்டு அதனால வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அது மறந்துட்டேன். அதனால் வந்து எக்கு தோல் உரித்து வச்சுருந்தேன். எக்கு தோல் உரித்து அந்த 4 சைடு மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணி போட்டு ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டி கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மூடி வச்சுட்டேன். முடிச்சு நல்லா க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக ஒரு வந்து முட்டை கிரேவி வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து சிம்பிளாக இருக்கும், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆனால் வந்து சுடு சுடு சாதத்தில் வந்து நல்லா இந்த முட்டை குழம்பு வந்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.